மீரா, மீரா சொல்றது கேளு. ப்ளீஸ் மீரா, என்ன நம்ப. என் பிள்ளையோட சந்தோஷத்தை தவிர வேற எந்த கெட்ட நோக்கத்தோடவும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தலம்மா. நான் சொல்றத நீ நம்பணும்னா நான் இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லு. என் புருஷனுக்கு நீ விவாகரத்து கொடுக்கணும். அந்த முயற்சியும் தான் நான் பண்ணனே. அப்பதானே அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாரு. சரி, இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். மீரா நில்லு மீரா. இப்ப சொல்றனால கேட்டுக்கோ. மியூச்சுவல் டைவர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் உன் புள்ள கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணாம நீ கல்யாணத்தை நடத்த பார்த்த, கல்யாண மண்டபத்துல என்ன நானே எரிச்சுக்கிட்டு செத்து போயிடுவேன். அப்ப இந்த கல்யாணம் தன்னால நின்னுடும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு அப்புறம் நடந்தாலும் என் சாவால ஆரம்பிக்க போற உன் புள்ளையோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா எப்படி போகுதுன்னு நான் எந்த லோகத்துல இருந்தாலும் பாப்பேன். இந்த உலகமும் பாக்கும். ஐயோ மீரா, இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு மீரா? ஒருத்தரோட சாவால இன்னொருத்தரோட வாழ்க்கை தொடங்க கூடாது மீரா. அவரை விட்டு நான் பிரிஞ்சு போகணும், அவ்வளவுதானே? சரி, பிரிஞ்சிடுறேன். நான் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கூட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறேன். அந்த பேப்பரை கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கையில கொண்டு வந்து வைக்கிறேன். இதே வார்த்தையதான் நீ அண்ணன்கிட்டயும் சொல்லி இருக்க. நீ இப்படி சொன்னால நான் நம்ப மாட்டேன். வேற எப்படி சொல்லணும்? உன் புள்ள மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. எனக்கு தெரியும் உன்னால உன் புள்ள மேல சத்தியம் பண்ண முடியாது. மீரா நில்லு. என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன் புருஷனுக்கு விவாகரத்தை கொடுக்கறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ போட்டிருக்கிற பிளான் நீ நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மணமேடையில ஏறி உன் மாமா கையால தாலி கட்டிக்கிற அளவுக்கு சூப்பரா ரெடியா இருக்கம்மா. தேங்க்யூ மருதானி பாட்டி. அப்புறம் எதுக்கு இன்னும் லேட் பண்ணணும்? நெத்தியில அந்த வில்லைய கட்டிக்கிட்டு அப்படியே நெத்தி சுட்டியும் போட்டுக்கோ. அப்படி பண்ணா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துராது. ஆஹா, இப்ப மட்டும் என்ன வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பட்டு புடவை எதுக்கு கட்டிருக்கேன்னு கேட்டா நீ என்னம்மா சொல்லுவ? கல்யாணத்துக்காக நான் கட்டிக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஆஹா, அப்போ நெத்தியில இந்த திலகம் அது எதிர்பாராம அப்படி அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிடுவேன். அது சரி. அப்புறம் கன்னத்துல இருக்கிற பொட்டு திஷ்டி படாம இருக்கணும்னு வச்சுக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன் அம்மா அளவுக்கு நீ யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ நீ நிரூபிச்சு காட்டிட்ட. ஏய் மருதானி பாட்டி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ. சரிம்மா, நான் போறேன். நீ ரெடி ஆகு, ரெடி ஆகு. ஏன்பா ககன்? அம்மா எப்படிமா இருக்கு? உனக்கு என்னப்பா, என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்ப. நம்ம ஆளுங்க கல்யாணத்துக்கு ஒண்ணு ரெடி பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. வா. அங்க பூமிக்கும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்லம்மா? ஆமாப்பா. ஏன்? ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தா பூமி. ஹலோ, சொல்லுங்க மாமா. ஹாய் பூமி, இங்க எனக்கு அலங்காரம் பண்ண போறாங்க. அங்க உனக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பூமி? ஆமா மாமா. அப்படின்னா நான் இப்போ உனக்கு வீடியோ கால் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அட் அ டைம்ல அலங்காரம் பண்ணிக்கலாம். லைஃப்ல அது ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கும்ல. சரிங்க மாமா, உங்க இஷ்டம்.
உங்க அண்ணன் வீடியோ கால் பண்ண போறாராம். அப்பாடா, இவ்வளவு நாள்ல என் பொண்ணுங்க நல்ல விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அது உன்னை இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணதான் பூமி. என் கண்ணி பற்றம் போல இருக்கு. வா, உங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அழகா ரெடி பண்ணிருக்கீங்க. ஐயோ, நான் ஒருத்தி. அண்ணன் மட்டும் இல்ல பூமி, அண்ணனும் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்துதான் ஆசீர்வாதம் பண்ணணும். இரு, நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இதே மாதிரி சந்தோஷமா இருப்பா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பூமி. உன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ மஞ்சள் நீர்ல குளிச்சுட்டு மணப்பெண் கோலத்துல அலங்காரம் பண்ணிக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்காக நீ ரெடியாகி நிக்கிற.